பேர்கிட்ட வந்து சொல்றது உண்டு, சாமி எனக்கு தியானத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசை, எங்க மனைவி விடமாட்டார்கள், என்னுடைய கணவன் விடமாட்டார், என்னுடைய வீட்டில் எதிர்ப்பு, என்னுடைய அப்பா விடமாட்டார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது உண்மைதான். குடும்பத்தை நல்லபடியா கவனிச்சுக்கணும் அப்படின்றது உண்மைதான். ஆனா நம்முடைய தனிப்பட்ட உடல் நலத்தையும் மனநலத்தையும் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்குமானால் அதை நாம் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்ப அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்னு தியானம் பண்ணாம இல்ல இந்த ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறாம இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கே ஒரு உடல் வியாதியோ மனவியாதியோ வரும் பொழுது யார் கூட இருந்து பார்ப்பார்கள்? கூட இருக்கிறவங்க எல்லாம் மருந்து கொடுக்கலாம் அல்லது உணவு கொடுக்கலாம். ஆனா வலியை யார் அனுபவிச்சாகணும்? நாம தான் அனுபவிச்சாகணும். அதனால வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு என்னதான் நாம சமூக ரீதியா முடிச்சு போட்டு பார்த்தாலும் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு தனி மனித வாழ்க்கை தான். தொப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரமே. அதனால நம்முடைய மெய்மை, நம் நினைத்தது போலே நம்முடைய உடலால் வாழுகின்ற அந்த மெய்மை, அந்த ஸ்திரத்தன்மையும் தைரியமும் தான் வாழ்ந்தோம் என்கின்ற திருப்தியை நமக்கு அளிக்கும். இந்த மெய்மையை அடைவது, மெய்மைக்குள் இருப்பது, வாழ்க்கை வாழ முயற்சிக்கின்ற ஆன்மீக வாழ்க்கை மட்டும் இல்ல, சாதாரண வாழ்க்கையை வாழ முயற்சிக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய அடிப்படை தேவை.